நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் 5 பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன். முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் தொடர்ந்து அடியார் பெருமக்களினுடைய வரலாறுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடியார் பெருமக்களினுடைய வரலாறு, இந்த வாழ்வியல் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நாம் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்பதையும், நாம் எப்படி இந்த உலகில் வாழ்வியலை நடத்த வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லுகிறது. இந்த வரலாறுகள் எல்லாம் நம் மனதிற்குள் புதைந்தால், மனதிற்குள் ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு நம் மனதை பண்படுத்தி இறை பொருளை அடைவதற்கான வழியையும் காட்டும். நாயன்மார்களின் வரலாறுகளில் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் இடங்களி நாயனார் என்கிற நாயன்மார். இந்த நாயன்மாரினுடைய வரலாற்றில் இவர் ஒரு அரசர். இந்த அரசராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய நாட்டை எவ்வளவு சீரும் சிறப்புமாக பார்த்து கொள்கிறார். அதிலே அடியார் பெருமக்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அந்த இறை தொண்டு செய்து இறைவனை அடைந்த வரலாறு தான் இந்த வரலாறு. இந்த வரலாற்றிலே இவரை சொல்லுகிற பொழுது, தான் நம்பி இடங்கழிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களாலே போற்றப்பட்ட ஒரு நாயன்மார். இந்த நாயன்மாருடைய வரலாறை நாம் பார்த்தோமானால், சோழ வளநாட்டில் கொடும்பாலூர் என்கிற இடத்திலே பிறக்கிறார். சோழ வளநாட்டில் கொடும்பாலூர் என்கிற இடத்திலே இவர் பிறக்கிறார். அந்த பதியில் பிறந்தாலும் ஒரு சிற்றரசனாக இருக்கிறார். எப்படி முந்தைய பதிவுகளில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிற்றூர்களையும் ஒரு குறுகிய நிலப்பகுதிகளையும் ஆட்சி செய்தவர்கள் சிற்றரசர்கள்னு சொன்னோம். அந்த சிற்றரசர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்திருப்பார்கள். சிற்றரசர்களே வள்ளல்களான இந்த பாரி மயிலுக்கு போர்வை தந்தார்னு சொல்லுவோமா. இந்த பாரி எப்படிங்க மயிலுக்கு போர்வை தந்தான்? மயில் என்பது இந்த கொடை மடச்செயல்னு சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் கொடை மடச்செயல்னா என்னன்னா, மயிலுக்கு குளிருமா, அதுக்கு போர்வை தேவையா அப்படிங்கிறதெல்லாம் ஏற்று யோசித்து பார்க்காமல் கொடை வழங்குவது தான் கொடை மடச்செயல். தேருக்கு ஒரு குச்சியை நட்டு வச்சா அது வளர்ந்துட போகுது, ஏன் தேரையே கொடுக்க வேண்டும் பாரி? அப்போது தேரை எதுக்கு முல்லை செடிக்கு கொடுத்தான், மயிலுக்கு எதற்கு பேகன் போர்வை கொடுத்தான் என்கிற வரலாறை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது ஒரு குறுநில அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர் அந்த குறுநில அரசர்களாக இருக்கும்போது தன்னுடைய நாட்டை நகர்வளமாக சுற்றி வருகிற பொழுது ஒரு மயில் அழகாக அந்த மழைக்கு ஆடுகிறது. ஆடியதை பார்த்து இவர் குளிருக்கு நடுங்குதுன்னு சொல்லி தான் அணிந்திருந்த பட்டு ஆடையாக இருந்தக்கூடிய அந்த போர்வையை என்ன பண்ணார், மயிலுக்காக போர்த்தினார். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, தன்னுடைய நாட்டை அரசாளக்கூடிய ஒரு மன்னவன் என்பவன், ஒரு ராஜா என்பவர் எப்படி இருக்க வேண்டுமா, தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் மனிதர்களை நேசிப்பது போல நேசிக்கணும், சமமாக நேசிக்கணும். மரம் செடி கொடி எல்லாத்தையும் நேசிக்கணும். அந்த கொடியை நேசிக்கிறது தான் பாரியுடைய அந்த வரலாற்றிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது. பாரி என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த தன்னுடைய நாட்டை சுற்றி நடந்து நகர்வலம் வருகிறார் தேரிலே. அப்போ முல்லை கொடி ஒன்று படர முடியாமல் கிடக்குது. அந்த முல்லை கொடிக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து கூட வச்சிருக்கலாம். அது கேள்வியை கூட கேட்கலாம். ஏன்னா குச்சி எடுத்துகிட்டு வைக்கிற நேரம் கூட அந்த கொடி துன்பத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அவ்வளவு அழகான இருக்கக்கூடிய அந்த தேரை என்ன பண்ணுறாரு, அந்த முல்லை செடிக்காக அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாரு. அப்போது இவ்வளவு வாரி வாரி கொடை வள்ளல்களாக இருந்தவர்கள் இந்த குறுநில மன்னர்கள். அந்த குறுநில மன்னர்களினுடைய வரிசையில்தான் இந்த இடங்களி நாயனார் என்பவரும் வருகிறார். இந்த குறுநில மன்னராக இவர் வாழ்கிறார். இவருடைய நாட்டில் எந்த மக்களும் பசி பஞ்சம் பட்டினி என்று இல்லாமல் எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும். முன்னதாகவே ராவண ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருப்பேன். ராவண ராஜ்யம் என்பது எப்பேற்பட்ட ராஜ்யமாக இருந்தது. அந்த மக்களுக்கு அழுகையினவே என்னன்னு தெரியாதான். எப்போ சூர்பனகை அழுது கொண்டு அண்ணா என்று ஓடி வந்தாலும் அன்னைக்கு தான் அழுகையும் கஷ்டமும் தெரிஞ்சுதான். அப்போது அந்த வாழக்கூடிய மக்கள் இன்பத்திலே திளைத்து வாழ்ந்தார்களாம். அப்படித்தான் ஒரு ராஜா ஆள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் நீங்கள் இடங்கழியார் செய்கிறார். அந்த நாட்டில் எந்த மக்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் முறை செய்து காப்பாற்றுகிறான் அந்த மன்னவன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் அங்கே ஒரு அடியார் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அடியார் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு என்ன பண்ணாருன்னா, மழை வரலை, வானம் பொய்த்தது என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். வானம் பொய்யா போயிடுச்சு. இப்போ வானம் பொய்யா போயிடுச்சுன்னா வானம் பொய் பேசிருச்சா? அப்படி கிடையாது. வானம் என்பது மழை தருவதற்கானது. அந்த வானம் பொய்த்து போனது, மழை பெய்யல, பஞ்சம் வந்து விட்டது. என்ன பண்ணுறது? மக்கள் எல்லாம் பசியில் வாடுறாங்களே. அதில் வாழக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, சிவனடியார் ஒருத்தர் வாழ்கிறார். அது என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய நிலத்தில் விளையக்கூடிய எல்லா வகையான தானியங்களையும், நெல்லாக இருக்கட்டும், வரகாக இருக்கட்டும், சாமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு பகுதியாக எல்லாத்தையுமே வாரி வாரி கொடுக்கக்கூடியவர். ஒரு அரசன் மட்டும் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை, அந்த நாட்டில் வாழ்ந்த அடியவனும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் வாழ்ந்தான். இப்படி கொடுத்து கொடுத்து வாழ்ந்தார்கள். இந்த ஒரு நாள் இந்த மழை வராமல் போனதுனால பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. கொடுக்கறதுக்கு இவருக்கும் இப்போ நிலம் மழை பெய்யலைன்னா நிலம் எப்படிங்க விளையும்? மாதம் மும்மாறி பொழிந்த காலம், வருடம் மும்மாறி விளைந்த காலம் என்று சொல்வார்கள். மாதத்துக்கு 3 முறை மழை பொழிக்கும். அப்போ அந்த மழை பொழிவு இல்லை, அந்த விளைச்சல் கிடையாது. அப்போ விளைச்சலும் மழை பொழிவும் இல்லாததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் திருடுறதுக்கு யோசித்தார். வேறு வழியே இல்லை. மழை பெய்யலை. அப்போ ராஜாவோட அரண்மனையில் நெற்குவியலே இருக்குது. நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சு ஒரு பெரிய குடோனில் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்போ என்ன பண்ணுறாரு இவர், அந்த திருடனும் அடியார் பெருமக்கள் சிவபெருமான் வேடத்தில் இருக்கிறவங்க எப்படியாவது மற்றவங்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு உணவளிக்கணும்னு நினைக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவுடைய இடங்கழி அரசர், இடங்கழி நாயனார் அரசராக இருக்கார், அவருடைய அரண்மனைக்குள்ளே தூந்துடுறாரு. அப்போ திருடும்போது மாட்டிக்கிறார். ஏன்னா சூட்சமமாக திருடலாம் தெரியாது அடியார் பெருமக்களுக்கு. ஆனால் பசியில் வாடக்கூடாதுன்னு நினச்சி போயிட்டார். சரி, அந்த திருடனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அடியார் ரூபத்தில் வந்திருக்கிறாரு. கையில் விலங்கு பூட்டி கூப்பிட்டு வராங்க. இவர் பார்த்த மாத்திரத்திலே சொன்னார், ஒரு அடியார் வந்து திருட வேஷத்தில் வர்றதா, நீங்கள் அவருடைய கைக்கட்டை அவிர்த்து விடுங்கன்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சு? அடியார் கோலத்தில் இருக்க அடியாரே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து நெல் மூட்டைகளை திருட வந்தீங்கன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி மழை பெய்யலை, பஞ்சம் வந்து விட்டது, மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த நெற்குவியலை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னார். அப்போது என் நாட்டில் ஒரு அடியவர் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறார், அவர்கிட்ட இந்த மாதிரி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சட்டத்தையே இயற்றிடுறாரு. என்னென்னா, அவருடைய அரண்மனைக்கும் அவருடைய எந்த பொன் பொருள் கூட எடுத்துக்கலாம், இந்த கஜானா அறைன்னு சொல்லுவாங்கள்ல, நகை வச்சுக்கிற அறை, பொன் பொருள் வைக்கிற அறை, எல்லா அறைகளுக்கும் எந்த ஒரு காவலாளிகளும் தடுக்கவே கூடாது. அடியார் ரூபத்தில் வந்தால் யார் வேணாலும் வரலாம். அப்படி யாராவது விடுவாங்களா ஒரு அரசரை? ஆனால் இடங்கழி நாயனார் செய்தார். எந்த நேரத்துக்கு வந்தாலும் பொன் எடுத்துகிட்டு போகலாம், பொருளை எடுத்துகிட்டு போகலாம், அரிசி எடுத்துகிட்டு போகலாம். ஏன், என்ன நம்பிக்கை தெரியுமா? ஏனென்றால் அடியார் கோலத்தில் இருக்கக்கூடிய எவரும் தவறான வழிக்கு பொன் பொருளை நெல்லை எடுக்க மாட்டார்கள். அது தேவையானதற்கு மட்டும்தான் எடுப்பார்கள் என்பதை தெரிந்ததால் தான், அந்த அடியார்களை நேசித்ததால் தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா பொருளும் எடுத்துட்டு போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு சட்டத்தையே ஏற்றுகிறார். இதை அழகாக சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறபடி இப்படி சொல்கிறார், சங்கரன் தன் அடியாருக்கு அமுது அளிக்கும் தவம் உடையார், அங்கு ஒருவர் அடியவருக்கு அமுது ஒரு நாள் ஆக்கவுடன் எங்கும் ஒரு செயல் காணாது எய்தி செய்தொழில் முட்ட பொங்கி எடும் பெரு விருப்பால் புரியும் வினை தெரியாது. அந்த பெரும் விருப்பால் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கிறாரு. எப்போ வந்தாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம். அடியாருக்கு இந்த வாயில்களை, அடையா வாயில்களை கொண்டவனாக இருக்கிறார். இந்த வாசலையே எப்போதுமே 24 மணி நேரத்தில் நீ எந்த நேரம் வந்தாலும் உனக்கு தேவை, அடியாராக இருந்தால் தேவைங்கிறத வில்லத்துந்து எடுத்துகிட்டு போயிடலாம். எந்த யாருடைய கட்டுப்பாடும் கிடையாது. அப்போ எவ்வளவு அடியார்களை நேசித்திருக்கிறார் அவர். அந்த இடங்கழி நாயனார் அத்தகைய பக்தியை, அத்தகைய ஒரு செயலை செய்ததனால் இறைவன் அவரை ஆட்கொண்டு 63 நாயன்மார்களுள் ஒருவராக ஏற்றுக்கொண்டு அவர் அடியார் பெருமக்களின் ஒருவராக இப்படியும் பக்தியை செய்யலாம். இப்போ ஒன்று கொடுக்குறோம், யார் தெளிவாக செய்வார்கள் என்கிறத கொடுத்து தான் செய்யணும். ஒரு பதவியை கொடுக்குறோம்னா, ஆட்சியை ஆளத் தெரியாதவன் கையில் ஒரு பதவியை கொடுத்தால் அந்த நாடு அழிந்து போகும். ஆனால் அதுவே நல்ல ஆட்சி செய்யக்கூடியவர்கள் கையில் கொடுத்தா ஆட்சி செய்வார். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்களேன். இப்போது நமக்கு சாப்பாடு செய்ய தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அம்மா அழகாக செய்வாங்க. அப்போ நமக்கு சாப்பாடு செய்ய தெரியாது, ஸ்டவ் கூட பற்ற வைக்க தெரியாது, நாம் போய் சாப்பாடு ஆக்குறேன்னா முடியுமா? அது அது கந்தரகோலம் ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான்
பொருளை பயன்படுத்த தெரிபவனுக்கு கையில் கொடுத்தாதான் அவன் சரியாக பயன்படுத்துவான். அடியார் வேடத்தில் இருக்கக்கூடிய யாரும் பொய் பொருட்டு சொல்லி அதை எடுத்துட்டு போய் வீணடிக்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக நம்பினார். அடியார் சிவன் கோலத்தில் இருக்கக்கூடிய திருநீறு அணிந்த யாரும் பொய் பேச மாட்டார், ருத்ராட்சம் அணிந்த யாரும் திருட மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்துச்சு? இறைவன் மீது இருந்த நம்பிக்கை. அவருடைய அடியார் வராங்கன்னா அது உண்மையாகவே தேவையானதுக்கு தான் வருவார்கள் என்று நம்பியதால் 63 நாயன்மார்களுள் ஒருவராக மாறி தன்னுடைய பக்தியை மெச்சி வந்தார். இப்படியும் பக்தி செலுத்தலாம். யாருக்காவது அடியார்கள்னு ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுங்க. இறை தொண்டு சிவகைங்கரியத்துக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு பொருள் கொடுங்கள், உங்களால் இயன்றதை கொடுங்கள். அப்போது இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் இந்த வரலாறு, இடங்கழி நாயனாரின் வரலாறு. இந்த வரலாறிலிருந்து நம்ம இந்த தலைமுறை என்ன தெரிஞ்சுக்க வேண்டும்? இந்த தலைமுறை இந்த கருத்துக்களை எப்படி கடத்தி கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும்? தமிழையே மறந்து வரக்கூடிய தலைமுறைகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தலைமுறைக்கு பக்தினா என்ன, எப்படிலாம் பக்தி செலுத்தணும் என்பதை சொல்லி கொடுங்கள். கோவில்களுக்கு கூட வர்றதுக்கு தயங்குகிறாங்க, திருநீரை வைற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். திருநீரெல்லாம் சாம்பல்லாம் யார் பூசிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் திருநீற்றின் மகிமையை பாடி மந்திரமாவது நீரு, வானவர் மேழது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு வெப்பு நோயையே குணப்படுத்தினார் ஞானசம்பந்தர். அப்போது அந்த திருநீற்றின் பெருமைதனையும் இறை பொருளின் பெருமையையும் இந்த குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் உணரச் செய்யுங்கள். அந்த பண்பட்ட மனம் எப்படி கெட்ட வழிக்கு போகாதோ அந்த மாதிரி பண்பட்ட ஒரு குழந்தைகளை வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்கி கொடுத்தால்தான் அந்த சமுதாயமும் நல்ல சமுதாயமாக மாறும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.